ஓம் அகத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை மண்டியிட்டு வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்கள் சர்வ சத்தியமாக ஞானசக்தி ஊடகத்தை பின்பற்றி நேர்மறை சிந்தனைகளோடு என்னோடு நட்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியவர்கள் திருவடியையும் மண்டிட்டு வணங்குறேன். ஏன் அப்படின்னாக்கா, அந்த ஞானசக்தி ஊடகம் 35,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஆசான் அகத்தியர் அப்படின்ற அந்த சத்திய வார்த்தையை முன்னிறுத்தி நான் சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கீங்க. நீங்கள் செய்திருக்கிற அந்த சப்ஸ்கிரைபர் அப்படின்னு அந்த பட்டனை அழுத்தி எனக்கு ஒரு மதிப்பு கொடுத்தீங்க இல்லையா? நீங்கள் ஆசான் அகத்தியரை முன்னிறுத்தி நான் என்ன பேசுகிறேனோ, என் அறிவுக்கு எட்டிய வரை தான் நான் பேச முடியும். ஆனால் அதுக்கு மதிப்பு கொடுத்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னுடைய சகோதர சகோதரிகளாக, தாயாக, தந்தையாக, நண்பர்களாக இந்த திருவடியில் விழுந்து நன்றி செலுத்துகிற முதல்ல. அதே போல் உலகத்திலேயே எல்லோரும் டிஎம்கே வரும், ஏடிஎம்கே வரும், இந்த கணிப்பு அப்படியே, இந்த கணிப்பு இப்படி அப்படின்ட்டு 1/2 மணி நேரம் வீடியோலாம் போட்டு கடைசி வரைக்கும் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லலை. ஆனால் அன்னை ஆதிசக்தி உலகத்தில் எத்தனையோ நூலாசான்கள் இருக்காங்க. நான்லாம் மனவேதனைப்பட்டிருக்கேன். நான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை பொதுநல வழக்குகள் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கூல் மேலே போட்டோம், ஒரு கான்ட்ராக்டர் மேலே போட்டோம், ரோடு போட்டோம், ஒரு அரசு மருத்துவமனை மீது போட்டோம், ஒரு கண் மருத்துவமனை மீது போட்டோம், ரோடு சரியில்லைன்னு போட்டோம், சினிமா தேட்டரில் நேரத்துக்கு படத்தை போடலைன்னு கேஸ் போடுறோம். எல்லாருமே நம்மளை இழிவாக தான் பேசுவாங்க. என்னை சார்ந்தவர்கள் கூட நிறைய பேர், உனக்கு என்னத்துக்கு இது, எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்களே, நீ ஏன் இது மாதிரி போகிற, உன் வேலையை செய்யறதுக்கு உனக்கு 30% தான் நேரம் இருக்குது, மீதி 70% ஊர் பிரச்சனையே போயின்னு இருந்தா எப்படி? ஒரு அரசு மருத்துவமனையில் ஆள் இல்லை அப்படின்னாக்க ஒரு புகார், என்னுடைய முதல்வரின் தனிப்பிரிவு முதலமைச்சர் பிரிவில் போய் கம்ப்ளைண்ட் எடுத்து பார்த்தோம்னாக்கா குறைந்தபட்சம் ஒரு சில நேரத்திலலாம் இந்த வருஷம் இத்தனை கம்ப்ளைண்ட் தான் பண்ண முடியும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதில் போய் பார்த்தாக்கா ஆல்ரெடி எக்ஸீட் ஆகிடுச்சு கம்ப்ளைண்ட் அப்படின்னு. மாதத்துக்கு ஒரு 3 கம்ப்ளைண்ட். முடிந்தவரை திருத்தத்துக்கு சமூகத்தில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூட்சுமத்தை சரி செய்வதற்கு ஆசான் அகத்தியர் திருவடியை மண்டிட்டு நம்ம வணங்கி செயல்களை செய்தோம். மேலும் இந்த ஞானசக்தி ஊடகத்தில் பொய் பித்தலாட்டங்கள் இல்லாத எது சத்தியம் எது உண்மை அப்படின்ற அந்த சத்தியத்தை சொல்கிறோம். நான் உணர்ந்த வரை, நான் ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தப்புன்னு தெரிய வந்துச்சுனாக்கா அதை அடிபணிந்து ஏற்றுக்கொண்டு இதுதான் சத்தியம் மறுபடி அதாவது அடுத்தவங்களுடைய வழிகாட்டுதலை நாம் தவறுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, என்னுடைய வழிகாட்டுதலே தவறுன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டது இப்படி, இன்று நான் பெற்ற தெளிவு இதுதான்ட்டு நான் சொல்லக்கூடிய உயர்ந்த சத்தியத்தில் அகத்தியர் திருவடியை நான் வணங்கி பூஜை செய்துக்கிட்டு இருக்கேன். அகத்தியர் கேட்டார் ஒரு வாட்டி, சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கொடுமைகளை சீர் செய்யணும்னாக்கா ஏதாவது ஒரு மனிதன் அந்த அதர்மத்துக்கு எதிராக வாய் திறந்து பேசணும், ஒரு புகார் கொடுக்கணும், ஒரு ஆதார் கார்டு இருக்கணும். ஞானிகள் நாங்கள்லாம் ஒளிதேகம் பெற்றவங்க, எங்களுக்கு எதுவுமே இல்லை, எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறார் அகத்தியர். பல நூலாசான்கள் இருக்காங்க, எல்லாரும் தனக்கு கிடைச்ச நூலை தன் எதிர்கால யோக வாழ்வுக்கு பயன்படுத்துவதற்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீயாவது இருப்பியாடா அது மாதிரி தர்மத்துக்கு சத்தியத்துக்கு குரல் கொடுப்பியா அப்படின்னு. ஞானிகள் எப்படி இருக்கிறாங்க? ஒளிதேகம் பெற்ற ஞானிகள் ஒரு சூட்சும தேகத்தோடு வாழற ஞானிகளுக்கு ஸ்தூல தேகத்தோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய உதவி தேவைன்றது, அதாவது நமக்கு மட்டும் சித்தர்களினுடைய உதவி தேவைப்படலை, சித்தர்களுக்கு ஒரு நல்ல மனிதனுடைய அந்த தேகம் மற்றும் சிந்தை, அந்த தர்மம் சிந்தை, அந்த தானம் செய்கிற சிந்தை, தவம் செய்கிற சிந்தை கொண்ட ஒரு மனிதர்களினுடைய ஒரு, அது துணைன்னு சொல்ல முடியாது, என்ன சொல்கிறது, அது ஒரு உதவி தேவைப்படுது. உதவின்னு கூட அப்படி நம்ம சித்தர்களை இழிவுபடுத்திட முடியாது. சித்தர்களுக்கு நம்ம தேவைப்படுறோம்.
உலகத்தில் எத்தனையோ அருளாளர்கள் இருக்காங்க. என்னையும் ஒரு பொருட்டாக நினைத்து ஆசான் அகத்தியர் ஆட்கொண்டு இவ்வளவு சத்தியத்தை ஞான சக்தி உலகத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறார். உலகமே பல பதிவுகள் அப்படி போட்டப்போ அன்னை மாதங்கீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஒத்தை நூலை பிரசன்னாவுக்கு நூல் படித்து கொடுத்து அதை பதிவு செய்து அது சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. தொங்கு சட்டசபைனா எனக்கு என்னென்ன அர்த்தம் தெரியாது. அதில் அவங்க தெளிவுபட சொல்ல 2031 முழுமையான அதிகாரம் பெற்ற கட்சியாக அது உருவெடுத்து நிற்கும் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ தற்சமயத்தில் அதிகாரம் பெற்ற கட்சியாக தான் நிற்கும் அப்படின்றாங்க. அதுக்கு அர்த்தத்தை பாருங்கள். தொங்கும் சட்டசபை ஒரு நூலாசானாக இருந்து அன்னையினுடைய வார்த்தை எனக்கே நிறைய புரிய மாட்டேங்குது. நான் என்ன புரிஞ்சுக்கிறேனோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்னையினுடைய ஆற்றலும் அதிகாரமும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ இனிமேல் நூலை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது திருவண்ணாமலையில் என் சரீரத்தில் அன்னையை இறக்கி எப்படி நான் வாக்கு சொன்னோன்னா அது மாதிரி நூலை எழுதும் போதோ இல்லை நூல் படிக்கும் போதோ மட்டும் நான் ஒரு வல்லமை பொருந்திய ஆசானாக இருந்து படிக்கக்கூடாது. நூலுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கின்ற பொழுதும் ஞானிகள் வார்த்தையே நான் சொல்லணும். என்னுடைய எண்ணங்களே அங்கே இயல்பான சிந்தனையோடு நான் பேசுவது கூடாது. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஞானிகள் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் இருக்குது. எனக்கு நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க பதிவுகள்லாம். இந்த நாடியாசன் அப்படி சொல்லியிருக்காங்க, இவர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, இவர் பழனிசாமி தான் ஒருவன் சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் சில ஐயா வைகுண்டர் வாக்கு, இதெல்லாம் அதாவது என் தொடர்பில் இருக்கிறவங்களே பிற இடத்துல இருக்கின்ற வாக்குகளை பெற்ற வாக்குகளை எனக்கு ஷேர் பண்ணி அனுப்பிச்சாங்களே தவிர நான் வணங்குற அகத்தியர், நான் வணங்குற அன்னை சிவராஜ மாதங்கீஸ்வரின்ற ரூபத்தில் இருந்து கொடுத்த வாக்கை அந்த அளவுக்குலாம் நிறைய பேர் ஷேர் பண்ணதாக எனக்கு தெரியல. போய் பாருங்கள். நான் இப்போ அந்த லிங்கை கீழே அனுப்பி வைக்கிறேன். எத்தனை பேர் அந்த பதிவை பார்த்துருப்பாங்கன்னு பாருங்கள். எத்தனை பேருக்கு தெரியுமா அன்னை வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்க. டிஎம்கே துர்கா ஸ்டாலின் அம்மாவுக்கு ஒரு லெட்ரு போட்டு எம்கே ஸ்டாலின் ஐயா முதல்வராக வருவதற்கு வாய்ப்பு இல்லை, நாராயணன் சொல்கிறார் பாருங்க, வாய்ப்பு இல்லை, துணை முதல்வராக இருக்கக்கூடிய உங்கள் வாரிசுக்கு தான் அமைப்பு இருக்குது, அதனால் அவரை முன்னிறுத்தி நான் சொல்லுகின்ற இந்த கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி சத்திய பிரமாணம் செய்து கொடுத்து அதை செய்வதற்கு உறுதி எடுங்க. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் சத்தியம் பண்ணி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி எவ்வளவு ஸ்கூலுக்கு என்ன செய்யணும், காலேஜுக்கு என்ன செய்யணும், மெடிக்கல் மருத்துவ ரீதியாக என்ன செய்யணும், ஒவ்வொரு வீட்டில் வேலை இல்லாத இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன, அருளாளர்களுக்கு என்ன, விஞ்ஞானிகளுக்கு என்ன, கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு என்ன, எதை என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணுன்ற அந்த சூட்சுமத்தை எல்லாவற்றையும் அன்னை அவ்வளவு தெளிவுபட சொன்னாங்க. மதிக்கலை. அந்த நூலை தூக்கிட்டு போயிட்டு எம்எல்ஏ நந்தகுமார் கிட்ட போகிறோம், வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு நூலை கேட்டுக்கிட்டாங்க, அப்படியே அதை கோமா ஸ்டேஜில் போடுறாங்க. எஸ்வி சேகர் ஐயா கிட்ட போகிறோம், நடிகர் வாங்கிக்கிட்டாரு சந்தோஷமாக. என்ன நீங்கள் இவ்வளோ விஷயங்களை ரெக்வஸ்ட்டாக தான் வைக்க முடியும் ஒரு சிஎம் கிட்ட, நான் இந்த லெட்டரை எடுத்துன்னு போயே கொடுக்க முடியாது, நீங்கள் எப்படி இவ்வளோ தைரியமாக கட்டளையிடுவதை போல் ஒரு லெட்டரை எழுதியிருக்கிறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவர். இவ்வளோ சூட்சமாங்க. அதன் பிறகு ஏடிஎம்கேல இருந்து அதிமுகவில் இருந்து நிறைய பேர் தொடர்பில் வந்தாங்க. அன்னை அப்போ நான் சொன்னது, என்னுடைய நெருங்கிய நட்போட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி ஒருத்தர், அவங்க கணவர் மூலியமா தோக்க போகிற கட்சிக்கு நான் எதுக்கு கைட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். கிட்டவே சேர்க்கல. அவங்க தொடர்புலேருந்து ஒரு 2 பிஏ அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க படித்தாங்க. அவன் விஐபின்னு சொல்லிக்கிறான். 2500 கொடுத்து நூல் பார்க்கறதுக்கு கூட அவனுக்கு யோகியதை இல்லை, நான் விஐபின்னு சொல்லிக்கிறான் அவன். அது மாதிரிலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால தான் அன்னைக்கிட்ட வாக்கு கேட்கும் போது இவங்க தாண்டா வெல்வாங்க, இவங்களுக்கு இதுவான இல்லைன்னு சொல்லும் போது அந்த கட்சிக்காக நூல் அன்னையே பேசி எனக்கு சொன்னதுனால மக்களுக்கு தெரியப்படுத்து, கட்சிக்கு சப்போர்ட் பண்ண, மக்களுக்கு சொல்லு எது நல்லது அப்படின்ட்டுன்னு. அதையும் சொல்லும் போது டிவிக்கு விசில் சத்தம் அதிகமாக கேட்குன்னு சொல்லும் போது அதை திட்டுறதுக்கு ஒருத்தன் வரான். அன்னை சொன்னாங்களா இது வேற வேலை இல்லையா அன்னைக்கு அப்படின்னு ஒருத்தன் திட்டுறதுக்கு வரான். அதெல்லாம் அறியாமை தான். எனக்கு அன்னை இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்களோ அதைத்தான் நான் பதிவாக போட்டிருக்கேன். அதில் நான் அன்னை
என்னை சமூக வழியில் இழுத்து போட்டு நான் சொன்ன வார்த்தைகள் பொய்யாக்கி அசிங்கப்படுத்துகிற நிலைமையில் வச்சா கூட அன்னை சொன்னதை நான் செய்தன்ற திருப்தியோட, அன்னை இதை தான் விரும்பினாங்கன்ற திருப்தியோடு நான் விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் என்னை அது மாதிரி ஆசானும் அன்னையும் ஒருபோதும் கைவிட்டதில்லை. என்னை சார்ந்த அருளாளர்களுக்கெல்லாம் நான் எல்லா சத்தியத்தையும் சொல்லிட்டேன். என் குரூப்பில் இருக்கிற அருளாளர் அகத்தியர் அருள்நிதி மையத்தில் 250 பேர் சேர்த்து விட்டாங்க. ஒரு சில நபர்கள்லாம் வந்து சேர்ந்து அந்த செயல்பாடுகள்லாம் நமக்கு தேவையில்லைன்ட்டு வெறும் 5 பேர் தான் குரூப்பில் இருக்கோம். அன்னதான தர்ம பணி செய்கிறோம். நாங்கள் 5 பேர் தான் தர்ம பணியை தொட்டு செய்துட்டு யாருக்கிட்டையும் கை நீட்டி எந்த காணிக்கையும் நாங்கள் பெறுவதில்லை. நூல் பெற்றதுனால வர காசு தான். எனக்கு சோறு போடுறது இறை தான், சித்தர்கள் தான், அன்னை தான். அதையும் வந்து இவன் காசுக்கு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்கெல்லாம் 100 ரூபாய்க்கு படித்தான், 10 ரூபாய்க்கு படித்தான், 500 ரூபாய்க்கு படித்தான், 2500 இவ்வளோலாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு. இப்பையும் 108 ரூபாய்க்கு நூல் படிக்கிற அந்த வாய்ப்பை அன்னை ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. இனி எல்லா காலத்துலேயும் என்னுடைய உயிர் உள்ளவரை அந்த 108 ரூபாய்க்கு நூல் படிக்கிற அமைப்பை நான் கைவிடவே மாட்டேன். இனி எதிர்காலத்தில் வந்து என்ன இதுன்னா வரட்டும், 108 ரூபாய்க்கு ஒரு நூல் உண்டு. ஒரு கடையில் போயிட்டு நீங்கள் பொருள் வாங்குறீங்க, 1 கிலோ தக்காளி 20 ரூபாய் அப்படின்னாக்கா 20 ரூபாய் கொடுத்தா 1 கிலோ தக்காளி தான் தருவான். 100 ரூபாய் கொடுத்தா 5 கிலோ தக்காளி தருவான். அப்படி தான் எல்லாமும். அப்போ 108 ரூபாய்க்கு ஒருத்தர் திருமணம் விஷயத்தை கேட்டு வராங்க அப்படின்னும் போது அண்ணன் என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய கர்மாவனே என்ன, எதனால் திருமணம் தடைப்படுது, திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, எந்த காலகட்டத்தில் நடக்கும், அதுக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள் என்ன, அந்த தடையை நீக்குவதற்கு என்ன செய்யணும், என்ன பரிகாரங்களை செய்யணும், என்ன வழிமுறையை நீ பின்பற்றிட்டு இருக்கணும், எப்போ திருமணம் நடக்கும், இவ்வளோ சொன்னால் பத்தாதா? எந்த திசையிலேருந்து வரன் வரும், மாப்பிள்ளை வீட்டில் என்ன படித்து இருப்பாங்க, என்ன உத்தியோகத்தில் இருப்பாங்க, கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, எதிர்காலத்தில் குழந்தை என்ன பிறக்கும், இவ்வளோ வரைக்கும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாக்கா 100 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு மனச்சான்றோட மக்கள் நடந்துக்கிற வழியை பார்க்கணும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க இது ஆதங்கத்தில் கிடையாது. மக்கள் இப்படி தான். நூலுன்னு சொல்லிட்டு இல்லை, எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னாக்கா அன்னை வந்து என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அதுதான். நான் அதை தடை செய்கிறேன்னா நான் மறுக்கிறேன்னா அப்படின்னாக்கா அப்படிலாம் இல்லை. வெறும் 21 ரூபாய் நூலை காசு வாங்கிட்டு 1 ரூபாய் காசை வாங்கிக்கிட்டு நான் முழு நூலை படித்து சொன்னது கூட உண்டு. ஆயுள் வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னது கூட உண்டு. அன்னை அனுமதித்தால் நான் அதை தடை செய்யறதுக்கு ஆளே இல்லை. ஒரு ஜீவநாடி இருக்குது, அந்த ஜீவநாடியில் ஒளி எழுத்துக்கள் வருது. அந்த ஒளி எழுத்துக்களை பார்த்துட்டு அதை உதாசீனப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு யோகிதை இருக்குதா? அப்படி நான் உதாசீனப்படுத்திட்டா அந்த நூல் எனக்கு பலிதமாக, அந்த நூல் முதல்ல என் கையில் இருக்குமா, அந்த நூல் வேலை செய்யுமா? நானாக சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஜீவநாடி ஜோதிடம் எனும் பித்தலாட்டம் சொல்லிட்டு யாரெல்லாம் நான் ஜீவநாடி படிக்கிறேன்னு போய் பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருக்கானுங்களோ ஒவ்வொருத்தரையும் சந்திச்சிருக்கேன். இப்போ நாடி ஜோதிடம் எனும் பித்தலாட்டம்ன்றத நான் ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஜீவநாடி ஜோதிடம் எனும் பித்தலாட்டம்ன்றத ஒரு நாள் நான் பதிவு போடுவேன். அப்படி போட்ட பிறகு சத்தியம் மட்டுமே இந்த உலகத்தில் நிற்கும், பொய்கள் எல்லாம் கோமா ஸ்டேஜுக்கு போகும். இது ஈசன் மீது ஆணை. அப்போ நீங்கள் மட்டும்தான் உலகத்திலே ஜீவநாடி படிக்கிறீங்களா? அப்படி இல்லை, அருளாளர்கள் இருக்காங்க. நானே போய் நிறைய பேர்கிட்ட ஜீவநாடி பார்த்துருக்கேன். சத்தியம் மிக குறைவாக தான் இருக்குது. நான் யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. அவங்களுடைய வயிற்று பழப்புக்காக அவங்க சில தவறுகளை செய்கிறாங்க. இது வரைக்கும் யாருடைய டிவி சேனல்லையும் போயிட்டு காசை கொடுத்து நான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு போனது கிடையாது. எனக்கு 2 பதிவை மட்டும் எடுத்தாங்க. வேந்தர் டிவியில் 3வது நிகழ்ச்சியில் இலவசமாக எடுத்து கொடுத்தாங்க. ஒத்த பைசா நான் கொடுக்கல. வந்தவங்களுக்கு வழக்கமாக என்னை நாடி வர எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், அவங்களுக்கும் சோறு வாங்கி கொடுத்தேன், டீ வாங்கி கொடுத்தேன், அவ்வளவுதான். ஒத்த பைசா கொடுக்கலையே. இலவசமாகத்தான் அன்னை எனக்கு அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்து வச்சுருக்காங்க. பாண்டிச்சேரி சிஎம்முக்கு நம்ம வழிகாட்டுதல் செய்தோம். அவ்வளவு அருளாளர் அவர், அவ்வளவு மதிச்சார். என்ன சொன்னமோ அதுதான் அங்கே நடந்திருக்கு. அவ்வளவு வல்லமையை நம்ம ஜீவநாடியில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். விஜய் ஐயா அவர்களுக்கும் அன்னை வாக்கு சொன்னாங்க. அதெல்லாம் அவர் கண்ணில் கூட பட்டிருக்காது, அதெல்லாம் அவர் பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. என்னை விட 1,00,000 மடங்கு உயர்ந்த அருள்நிலையில் உயர்ந்த ஜோதிடர்கள்லாம் கூட அங்கே போய் நின்றுட்டு இருப்பாங்க. நான்லாம் ஒரு பொருட்டே இல்லை, நான்லாம் ஒரு ஆளே இல்லை. நானே அதை ஒத்துப்பேன். அன்னை நினைச்சாங்கன்னா என்ன அற்புதங்களை ஒன்றாலும் செய்வாங்க. ஆனால் சத்தியத்தை முன்மொழியணும், சத்தியத்தை சொல்லணும். பிரதிபலன் பார்க்காம எடுத்து சொன்ன வார்த்தைகள் வாக்குகள்லாம் ஏராளம். தமிழகத்தில் நான் பிறந்துட்டேன்.
ஒரு தமிழனாக இருக்கிறேன். என் தமிழ் மக்களுக்கு தமிழ் கடவுளாகிய முருகன் வம்சாவழியில் வந்த சித்தர்கள் மரபை, தமிழ் சித்தர்கள் மரபை பின்பற்றி என் மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்ன சத்தியத்தை பேச முடியுமோ அதை ஞானசக்தி ஊடகத்தில் சர்வ சத்தியமாக நான் பேசுவேன். அதுக்கு என்ன விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை பற்றிலாம் நான் சலனப்பட மாட்டேன். சத்தியத்தை பேசுவேன். என்னுடைய ஞானசக்தி டிவியில் ஓம் அகத்தீசாய நமன்னு நான் சொல்லிட்டு பேசுகின்ற அத்தனை வார்த்தைகளும் என் உடல் உயிர் மனதால் வஞ்சனை இல்லாத பேசுவது, சத்தியத்தில் இருந்து பேசுவது. என் ஆசான் அகத்தியர் திருவடிக்கு துரோகம் இழைக்காமல் குரு பக்தியோடு குரு விசுவாசத்தோடு இருந்து செய்வது. அதே போல் என்னை சீடன் உரிமை கொண்டாடிக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுத்த ஒரே ஆள் இந்த பிறவியில் அப்படின்னு பார்த்தாக்கா ஒருத்தர் ஆசிய தம்பின்ற ஒரு ஐயா திண்டிவனத்தில். அவர் தான் எனக்கு முதல்ல மனவளக்கலை மன்றத்தில் வேதமணி வேதாத்ரி மகரிஷி ஐயா வழிமுறையில் எனக்கு தீட்சை கொடுத்தவர். இன்றளவும் என் நட்பில் இருக்கிறவர். என்னுடைய வளர்ச்சியிலையும் என்னுடைய சத்தியத்திலையும் தர்மத்திலையும் மிகுந்த அன்பு கொண்டவர். இரண்டாவதாக இருந்த ஒரே ஒரு ஆள் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர். அவரை போல ஒரு உயர்ந்த ஞானி என் வாழ்நாளில் நான் இது வரைக்கும் கண்டதே கிடையாது. சத்தியவானை. அவருக்கு பிறகு என்னை சீடன் சொல்லுகிற தகுதி யோகிதை இந்த உலகத்தில் நான் யாருக்குமே கொடுக்கல. ஆனால் அவர்கள் ஒன்றா என்னை சொல்லிக்கலாம் பெருமை கூட, நான் தான் குரு, என்னுடைய சிஷ்ய பிள்ளை தான் அப்படின்னு யார் வேணா சொல்லிக்கலாம். ஆனால் அந்த யோகிதை இந்த 2 பேரை தவிர நான் யாருக்குமே கொடுக்கல. ஆத்மார்த்தமாக இலவசமாக மக்களுக்கு இந்து தர்மத்தின் கலாச்சாரத்தை போற்றி பாதுகாக்கிறதுக்காக இலவச மந்திர தீட்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிற சித்தர் யோகா ரவி. மூன்றாவதாக அவரை வேணால் தற்காலத்தில் இருக்கின்ற வழிகாட்டி அப்படின்னு அவரை சொல்லுவேன். வழிகாட்டியாக இருந்தார்னு. அவர் கொடுத்த அத்தனை ரகசியங்கள் எல்லாம் கூட நான் கடந்து வராதது இல்லை. இருந்தாலும் அவரை நான் மதித்து சென்றது எதற்கு அப்படின்னாக்கா, இந்த இந்து மக்களினுடைய சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பதற்கு காணிக்கை பெறாமல் மந்திர தீட்சை உபதேசங்கள் கொடுத்து சித்தர்களினுடைய வழிமுறையை உபதேசித்து கொடுத்து செயலாக்கப்படுத்திக்கிட்டு இருக்கார். அதில் அவர் ஒரு வழிகாட்டி எனக்கு. காசு வாங்காத எப்படி இன்னும் ஒரு மனிதன் தீட்சை கொடுக்க முடியுமா, ஒரு குரூப்புக்கு வழிகாட்ட முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அன்னை சொன்னதுனால அங்கே போனேன். நீ இது வரைக்கும் சில மாந்திரீக முறைகள், மந்திர முறைகள், தாந்திரிக முறைகளை நீ தொட்டது கூட கிடையாது. இந்த மகன்கிட்ட போயிட்டு நீ என்ன நடக்குதுன்னு அந்த வழிமுறையை பாரு. எதிர்காலத்தில் மக்களுக்கு இந்த மகன் செய்கின்ற அந்த வழிமுறையை நீ செய்ய. அந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த குருவாக அந்த குரூப்புக்கு இருக்கக்கூடிய சித்தர் யோகா ரவி ஐயா அவர்களினுடைய அந்த வழிமுறையை உலக மக்களுக்கு அவருக்கு பிறகு நீ இலவசமாக கொடுக்கின்ற ஒரு வழிமுறையை பின்பற்றின அன்னை சொன்னதுனால அவரையும் நான் போய் வணங்கினேன். குருன்ற அதிகாரத்தையும் அவருக்கு நான் ஆத்மார்த்தமாக வழங்கி நின்றேன். ஆனால் நான் உணர்ந்த ஞானிகளில் நான் இது வரைக்கும் சந்தித்து வந்ததில் உச்சபட்ச அருள் வல்லமை யாருக்கு நான் பார்த்தேன் அப்படின்னாக்கா, மகான் ஆறுமுக அரங்கமா தேசிகர் மற்றும் வேதமுனி வேதாத்ரி மகரிஷி. இவங்க 2 பேரை தவிர வேறு யாரையுமே பார்க்கல. அதன் பிறகு மகான் சிவானந்த பரமஹம்சர் அவருடைய அந்த வாசி யோகத்தினுடைய சூட்சமம் இது 3. எனக்கு மானசீக குரு அப்படின்னாக்கா அகத்தியர், உண்மை மெய் குரு அப்படின்னாக்கா வேதாத்ரி மகரிஷி ஒருத்தர். நான் என் கண்ணால் கண்டு தரிசனம் செய்து என் உடல் உயிர் மனம் எல்லாத்தையும் சரணாகதி தத்துவத்தோடு மண்டியிட்டு தத்தம் கொடுத்து நான் ஆத்மார்த்தமாக ஏற்று வழிபாடு செய்த ஒரே ஒரு உத்தம சத்திய ஞான குரு அப்படின்னா மகான் ஆறுமுக அரங்கமா தேசிகர் தான். என் வாழ்நாளில் நான்லாம் 60-70 குருமார்களை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். மகான் ஆறுமுக அரங்கமா தேசிகரை போல ஒரு உயர்ந்த சத்தியவானை நான் என் ஜென்மத்தில் நான் பார்க்கல. இந்த பிறவியில் இப்போ பேசுகிற இந்த நேரம் வரைக்கும் இனமேலும் சர்வசத்தியமாக நான் பார்ப்பன்ற நம்பிக்கையே கிடையாது. அவ்வளவு உயர்ந்த சத்தியவான். அவர் வாழ்ந்த காலத்தில் நானும் பிறந்து
அவர் வாயால் அவருடைய ஞானத்திருவடி புத்தகத்தில் என்னுடைய ஆதி சீடன் முதல் சீடன் அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்து அவர் பப்ளிஷ் பண்ணதுக்கு எனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது சொல்லுங்கள். ஆசான் அகத்தியர் மீது அன்பு செலுத்துந்த தவிர எனக்கு என்ன தகுதி இருக்குது? அவருக்கெல்லாம் கோடி கோடியாக செல்வங்கள் கொட்டி கொடுத்த எத்தனையோ அருளாளர்கள் சீடர்கள் இருக்காங்க, தொண்டர்கள். அவருக்காகவே பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்துக்கிட்டு வந்த எத்தனையோ அருளாளர் இருக்காங்க. யாருக்கும் கிடைக்காத அந்த பெரும் பேரை எனக்கு ஆசான் அகத்தீசர் அருளால் அன்னையினுடைய துணையால மகன் ஆறுமுக அரங்கமா தேசிகர் எனக்கு அவ்வளவு அங்கீகாரத்தை கொடுத்தார். நான் கேட்டேன், அது மாதிரி ஒரு உயர்ந்த ஞானியை கொடுத்தார். அந்த அன்பும் இதுவும் போதும். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, பிறவில்லாத பெரும் பேரை அடையணும். ஒளிதேகம் பெற்ற அந்த தன்மை அடையணும் கூட என் விருப்பமே கிடையாது. அதை என் வாயால் எனக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்கறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. அதை எனக்கே தெரியும். ஆனால் ஜீவ சமாதி அடைகிற அந்த தகுதியை இந்த பிறவியில் எப்பேற்பட்டாவது என்ன பாடுபட்டாவது அழுதாகணும், உருண்டாகிலும், புரண்டாகிலும், மண்டிட்டாகிலும், சண்டை போட்டாகிலும், போராடி ஒரு போராட்டக்காரனாக போராடி, புரட்சியாளனாக போராடி, சித்தர்கள் கூட்டத்தில் ஆசான் அகத்தியர் திருவடியை வணங்கி 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 நான் ஜீவசமாதி அடைந்தே திறனன்ற ஒரே குறிக்கோளை தான் வாழ்ந்துட்டுருக்கேன். என் நோக்கம் இந்த பிறவியில் ஆசிரமம் கட்டணும், கோயில் பெருசாக உருவாக்கணும், சொத்து சம்பாதிக்கணும், ஆன்மீகத்தில் உயர்ந்த தலைவராகணும், இதெல்லாம் கிடையாது. கூட்டம் சேர்த்தாக்கா அருள் போயிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எனக்கு ஒரு 4 பேர் இருந்தால் போதும். அந்த 4 பேரும், என்னை சுற்றி இருக்கிற 4 பேரும் ஜீவசமாதி அடையணும். அதுக்கு என்ன வழிமுறையோ அதை நான் உபதேசிக்கணும். நான் கற்ற ஞானம் மிக உயர்ந்தது. நான் பெற்ற ஞானம் மிக வல்லமையானது. அதெல்லாம் நான் ஞானசக்தி டிவியில் இன்னும் சத்தியத்தை பேசவே இல்லை. அந்த முழுமையான சத்தியத்தை பேசினாக்கா அஞ்சி நடுங்கி விடுவார்கள் ஆன்மீகவாதிகளே. அவ்வளவு சத்தியம் அங்கே இருக்குது. அதனால் நான் யார் என்பதை இந்த உலகம் பார்க்காத காரணத்தினால், நான் யார் என்பதை உலக மக்கள் நான் இருக்கும் இடம் காணுங்கள். ஒங்காரக்குடியில் வேலூருக்கு இல்லை, என்னுடைய அறிவும் என்னுடைய ஆற்றலும் என்னுடைய பக்குவமும் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் தன்மையோடு இயங்குகின்ற இறைவனின் தன்மைகளை நான் எந்த அளவுக்கு புரிஞ்சு உணர்ந்து அறிந்து புரிந்து தெளிந்து தேறி நின்று அதில் கலந்து மகாகாசத்தில் வேதாத்திரியினுடைய சத்தியத்தை பின்பற்றி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு வேதாத்திரிக்கு தெரியும், அகத்தீச மகரிஷிக்கு தெரியும். எனக்கு நான் என்ன செய்யணும்னு ஆலோசனை பெறுவதற்கு அகத்தியர் ஒரு 4-5 பேரை வச்சிருக்கிறார். யோகி ராமன் உயர்ந்த ஆத்மா, நாடி ஜோதிடர் ராஜேந்திரன் ஐயா மிக உயர்ந்த ஆத்மா. நான் இது வரைக்கும் பார்த்த நாடி ஜோதிடர்களில் சத்தியத்தையும் தர்மத்தையும் பின்பற்றி நிற்கிற குரு விசுவாசத்திற்குள்ள உத்தம நாடி ஜோதிடர்னாக்கா ராஜேந்திரன் ஐயா மட்டும்தான். மீதி எல்லா இடத்துலையும் நான் போயிட்டு வந்திருக்கேன். வேற யாரையும் அங்கெல்லாம் சோடியாசான்களில் எனக்கு முக்கியத்துவமே கொடுக்க முடியாது. பலித நிலைகளில் மீனாட்சி நாடி, கோயிலூரான் ஐயா, நிறைய பேர் இருந்தாலும் கூட எனக்கு என் மனதை கவர்ந்த நாடி ஆசான் அது 10வது ரேங்க் கூட இருக்கட்டும், இல்லை ஃபர்ஸ்ட் ரேங்க் கூட இருக்கட்டும், அப்படிலாம் இல்லை. சுவடி ஆசான் அப்படின்னா என் மனசில் அன்பும் ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு உன்னத ஆசான் ராஜேந்திரன் ஐயா மட்டும்தான். குரு அப்படின்னாக்கா மகன் ஆறுமுக அரங்கமா தேசிகர் மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் வழிகாட்டிகள் தான். அதனால் நம்ம சத்தியத்தை என்கிட்ட இருக்கிறது சரி. ஈசன் மீது ஆணையிட்டு திருவண்ணாமலையில் இருக்கிற ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருவடி மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். ஆதி அண்ணாமலை அருள் சக்தி உண்ணாமலை தாயாரினுடைய திருவடி மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். மேல்மலையின் ஒரு ஆதி அங்காள பரமேஸ்வரி திருவடி மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். என்னிடம் இருப்பது ஒளி பொருந்திய அருள் பொருந்திய மகா ஜீவனாடி. ஜீவனாடியை கூட நீங்கள் பார்க்கறது கஷ்டம். என்கிட்ட இருக்குது மகா ஜீவனாடி. அதுக்கு மேலே பராஜீவனாடின்னு ஒன்று இருக்குது. மகா ஜீவனாடி கொண்ட ஒருவன் பிறருக்கு ஜீவனாடி படிக்கிற வல்லமையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அந்த ஆற்றலையும் அதிகாரத்தை அண்ணன் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை சில தன்மைகளில் செயல்படுத்தியும் சும்மா மாணவர்களை உருவாக்குற ஒரு சின்ன செயலையும் நம்ம செய்து காட்டியிருக்கோம். ஆனால் வந்த மாணவர்கள் எல்லாம் சூட்சமத்தோடு வந்தவங்க தான். யாரும் சத்தியத்தை பின்பற்றி வரலை. நல்ல சத்தியவான்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்ல சத்தியவான்கள் வந்தால் அத்தனை ஆற்றலையும் அருள் சக்தியும் அவர்களிடம் கொடுப்பேன். ஒரு குறிப்பிட்ட 51 வயசுக்கு பிறகு மௌனத்தில் இருந்து தவத்தை தொட்டு தவத்தில் இருந்து
என் ஆசான் ஆறுமுக அரங்கமா தேசிகர் சத்தியத்தை போல நான் தானமோ தவமோ பின்பற்றி நின்று ஆசான் அகத்தியரின் திருவடியை பூஜை செய்தால் ஜீவசமாதி உறுதின்ற அந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் போராடி வென்றே தீருவேன். அது சர்வ சத்தியம். அதனால் நம்மளை இந்த உலகம் 75% வெறுத்து கூட ஒதுக்கும். மீதி இருக்கிற ஒரு 24% தந்திரமாக செயல்படும். அந்த 1% இருக்குது இல்லையா, அது சர்வ சத்தியமாக சித்தர்களுடைய சூட்சும இயக்க சக்தியாக இருக்கும். இந்த உலகத்தில் எனக்கு மதிப்பே இல்லைனா கூட, இந்த உலகத்தில் நான் செல்லாத காசாக இருந்தாலும் கூட, விஜயகுமார்ன்ற அந்த ஆசான் அகத்தீசன் கொத்தடிமை விஜயகுமார், நான் இந்த உலகத்தில் செல்லாத காசாக இருந்தால் கூட, அருள் உலகத்தில் நான் அரசன் போல வாழ்வேன். இந்த பூமியிலிருந்து என் ஆத்மசக்தி இறைகிட்ட செல்லுகின்ற பொழுது அகத்தியர் தலைமையில் அகத்தியரினுடைய சீடர்கள் எல்லா சித்தர்களும் என்னை சூழ்ந்து நின்று கொஞ்சி மகிழ்ந்து ஜீவ முக்தன் அப்படின்ற அங்கீகாரத்தை கொடுத்து, நீயும் தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க பல சித்தர்கள் வரிசையில், ஜீவசமாதி அடைஞ்ச சித்தர்கள் வரிசையில் உன்னையே நாங்கள் ஏற்றுக்கிட்டோண்டா அப்படின்ற அந்த அதிகாரத்தோட மனமகிழ்ந்து ஆசான் அகத்தியர் பெருமைப்படுகின்ற அளவுக்கு வாழ்வதற்கு நான் ஆசான் அகத்தியர் திருவடியை மண்டிட்டு வணங்கிட்டு இருக்கிறேன். அந்த சத்தியத்தை நான் அடைந்தே தீர்வேன். நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு. அதை நான் இவ்வளவு அகங்காரமாக வெளியே சொல்லக்கூடாது. எனக்கு ஆற்றல் இருக்குது, அதிகாரம் இருக்குது, நான் வென்றே தீர்வேன். ஓம் அகத்தீசாய நமன்ற அந்த மகாமந்திரத்தை தவிர எனக்கு இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. அகத்தீச மகரிஷி அவர்களை தாண்டித்தான் என் உடல் உயிர் மனதை தொடணும். அவரை தாண்டறதுக்கு இந்த உலகத்தில் தெய்வத்துக்கு கூட அனுமதி இல்லை, எந்த ஒரு அருளாளனுக்கும் அனுமதியே இல்லை. ஏன்னா அவர் சாட்சாத் பரபிரம்மே. நான் வணங்குற அகத்தியர் யார் அப்படின்னாக்கா சித்தர்கள்லாம் இல்லை. ஆதி அகத்தியர் அப்படின்றது சாட்சாத் பரபிரம்ம ஸ்வரூபத்தையே நான் குருவாக வணங்கிட்டு இருக்கேன். ஓம் அகத்தீசாய நமன்னா என்னன்ற சத்தியத்தை சொல்லியிருக்கேன், போய் பாருங்க. எல்லாமல்ல பிரபஞ்ச பேராற்றல் பிரம்மம் பிரணவ சுரூபம், படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் அகர உகர மகரம்ன்ற சக்தி சுத்தவெளியிலிருந்து என் அகத்துக்குள் தீயாகிய ஈசனாக வாழ்ந்துட்டு இருக்கிறார். என் உயிரை நான் வணங்குகிறேன்ட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என் உயிருக்கு முக்கியத்துவம் உயிரே தெய்வம்ன்ற சத்தியத்தை பிடிச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது என்றுமே பொய்யாகாது. அதனால் நான் வந்த நோக்கம் என்ன அப்படின்றத ஐயா எனக்கு புரிய வச்சிருக்க. ஜீவசமாதி அடையணுண்டா, இனி பிறவி வேண்டான்னு. அதை அடைவதில் மட்டும் நான் குறிக்கோளோட இருப்பேன். மற்றபடி இனிமே தகுதியற்றவர்கள் என்னை விமர்சனம் செய்தால் அப்படியே பிளாக் பண்ணிட்டு போகிறேன். அதுக்கு பதிலே கொடுக்காது. அவனுக்கு தகுதியற்றவன் ஒருத்தன் என்னை புரிஞ்சிக்காம என் சத்தியத்தை உணராத ஒருத்தன் ஒரு விளக்கம் கேட்குறான், கேள்வி கேட்குறான் அப்படின்னாக்கா அவனுக்கு கொடுக்குற முதல் செருப்படி என்னன்னாக்கா என்னுடைய மௌனமாகத்தான் இனிமே இருக்கும். ஒரு கொள்கையாக இன்று எடுத்துக்கிட்டு என் ஆன்மீக பணியை நான் தொடர போகிறேன். அரசியல் பணி அப்படின்றது, அரசியலில் நாங்கள்லாம் நேராகவே வரப்போகிறது கிடையாது. தமிழக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தலைவர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம், ஆலோசனை தருவோம். புரிஞ்சவும் புரிஞ்சுக்கோ, புரியாதவும் புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு புரிஞ்சுக்கோ. நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நம.